Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் வந்து சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் வந்து விசிட் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்டு ஸோ அவர் மீட் பண்ணதுக்காக தான் வந்தேன். அவங்க வந்து இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட போய்ட்டு அந்த கம்பெனியை பார்த்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். இதுதான் அந்த கம்பெனி Sevika குரூப், அதோட மேனேஜிங் டைரக்டர் செந்தில். வெல்கம் டு ஆஃபீஸ். உன்னை ரிசீவ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து டெவலப்மெண்ட் ஹெட் ஒரு பெயிண்ட் ஃபுல்லாக சோசோவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே எல்லாமே தனித்தனி டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் போயிட்டு. ஸோ நீங்கள் ரெண்டு இது வச்சுருக்கீங்களா? ஆமாம், இது SOZO Studios. அது ஓகே. இது வந்து பிராண்டிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இது ட்ரைனிங் ரூம், இது கான்ஃபரன்ஸ் ரூம். இங்கே உள்ள சேர் நல்லா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஸோ நான் இங்கே ஆஃபீஸ் வந்து இது 9th இயர். இது இந்த பில்டிங் 3 இது பண்ணுறோம். 3 பண்ணுறீங்க. ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், பிபிஓ ஆப்ரேஷன் பண்ணுறோம். SOZO Studios வந்து ஃபுல்லாக VFX ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த SOZO VFX சொன்னால் பாருங்கள், அது நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்க. அதில் ஒர்க் பண்ண பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி அந்த மாதிரி படத்துலாம் ஒர்க் பண்ண பசங்களாம் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் ரிலீஸ் ஆனது வந்து தங்கலாம் நம்ம பண்ணது. ஓகே. இது இப்போ வந்து ஹரிஹர வீரமல்லுன்னு சொல்லிட்டு டெப்டி சிஎம், ஆந்திராவோட டெப்டி சிஎம் பவன் கல்யாண் படம். அது ஃபுல்லாக ஏஎம் ரத்னம் சாரோட ப்ரொடக்ஷன். அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு ஜவஹர் மித்ரன் டைரக்ஷனில் லாஸ்ட்டாக தனுஷ் வச்சு திருச்சிட்டு. அதுக்கு அடுத்து இப்போ அந்த படம் பண்ணுறாரு அதிர்ஷ்டசாலி. அது முடிச்சு லாஸ்ட் வீக் தான் அதை டெலிவரி பண்ணோம். பயங்கர பிஸியாக அந்த டென்ஷனோட தான் போவோம். ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணணும், ஏன்னா எல்லாமே இருக்குல்ல. ஸோ உண்மையிலே வந்து பெரிய விஷயம் தான் அது. ஸோ அது இல்லாமல் பிபிஓ தனியாக நீங்கள் பிபிஓ தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மெடிக்கல் பில்லிங் அது ரிலேட்டடாக. சூப்பர். அவர் வந்து சொந்த ஊர் வந்து ஆக்சுவலி வந்து மதுரை, ஆனால் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ மதுரையில் இன்னொரு ஃபுட்டேஜ் நாங்கள் அப்புறம் எடுக்கிறோம். அவர் வந்து ஒரு சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு வேலை. அதை வந்து நான் இப்போ சொல்லலை, அப்புறமா நான் வந்து அதை ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம். இப்போ உங்களை சும்மா காமிக்கிறீங்களா எப்படி இருக்குது உங்கள் ஆஃபீஸ் ஸ்டுடியோ? போகலாம். ஓகே. ஸோ இவரும் எங்கள் ஃப்ரெண்டு தான், காலேஜ் மேட்டு. ஸோ நாங்களாம் ஒன்றா படித்தோம். ஸோ இது வந்து VFX ரூம் இங்கே பண்ணுறது. ஓகே. ஸோ அங்கே ஃபுட்டேஜ்லாம் காமிக்க முடியாது, பட் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறதை வேணா நம்ம காமிக்கலாம். VFXன்றது ஒன்றும் இல்லை சார். 3D 2D அனிமேஷன்ஸ் நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்க்கு பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். இங்கே இருக்க பார்த்தாங்க எல்லாமே சினிமோஸ் டெக்னீஷியன்ஸ் தான். ரீசெண்டாக பார்த்தாக்கா நம்ம ஹரிஹர வீரமல் சொல்லிட்டு பவன் கல்யாணோட படம் நம்ம தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தாக்கா 3D ரொம்பவும் இன்வால்வ் இல்லை. நம்ம இதில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டுடியோ இங்கே அந்த ஏஐ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அடுத்த ஃபிலிம் பார்த்தாக்கா நம்ம ஒரு மாதவன் சார், அது சாலின்னு படம். அது திருச்சிற்றம்பலம் பண்ண டைரக்டர் தான் ஜவஹர் மித்ரன் சார் தான். அது பண்ணிகிட்ருக்கோம். விஜய் சார் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று இருக்குது, அதாவது தி மெட்ராஸ் மிஸ்ட்ரின்ட்டு. அதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதையும் நாங்கள் பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தாக்கா டைட்டாக போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டுருக்கு. பவன் கல்யாண் மூவி இந்த பக்கம் நாங்கள் காமிக்க முடியாது, ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அங்கேருந்தே நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இவங்களாம் வந்து பவன் கல்யாண் அவரோட லேட்டஸ்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க முடியுது. மூவி வந்து பாகுபலி மாதிரி, இது 250 crores பட்ஜெட். ஓகே, பெரிய பட்ஜெட் மூவி. அவர் ஏஎம் ரத்னம். ஓகே, சூப்பர். 3D டிபார்ட்மெண்ட். சரி, ஃபுல்லாக ரோட்டோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ரோட்டோ இவங்களாம் பெயிண்ட் அந்த மாதிரி இருக்கும்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? என்னோட ஃப்ரெண்டு அந்த பார்ட்னர் ஓடுறாங்க. நம்ம கூட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற மாணிக்கா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எஸ். ஸோ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு லீட் ஜென்ரேஷன், பிராண்டிங் அண்ட் சோஷியல் மீடியா பேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் ரீச்காக வந்துட்டு வி ஒர்க். அண்ட் அதர் தென் தட் நம்ம வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ரொம்ப பிஸியாக, ஏன்னா அந்த பக்கம் VFX இருக்குது, இந்த பக்கம். ஸோ நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் பண்ணுறீங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் ஆடியன்ஸ் அந்த மாதிரி? இல்லை அப்படி கிடையாது. வி டூ கேட்டர் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ். ரியல் எஸ்டேட்ஸ் நிறைய பண்ணுறோம். அண்ட் கூட வந்துட்டு எஜுகேஷன், மற்ற ஃபீல்ட்ஸும் பண்ணுறோம். அண்ட் பொலிட்டிக்கல் பிராண்டிங்கும் பண்ணுறோம். பொலிட்டிக்கல் பிளானிங். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ அப்படின்னா பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய சூப்பர். ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ஒரு ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிபிஓ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை பிரவீன் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஹலோ, ஹாய். ஹலோ, நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங். இப்போ வந்து நம்ம பிபிஓ வந்து நம்ம ஜென்ரலாக நிறைய தெரியும். ஸோ நீங்கள் எதனா ஸ்பெசிஃபிக் டொமைன் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணீங்களா? எப்படி நீங்கள் அந்த பிபிஓ எப்படி ஒர்க் ஆகும்? நாங்கள் இனிஷியலாக எல்லா டொமைனுமே தான் டார்கெட் பண்ணிட்டோம். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் கேர் டொமைனில் வி ஹேவ் ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே லைக் யூஎஸ் சிட்டிசன்ஸை கால் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வி ஆர் ஹேண்ட்லிங் போத் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் மெடிக்கல் பில்லிங், மெடிக்கல் கோடிங், அந்த மாதிரி பிளான்ஸும் இருக்குது. பட் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே இட் இஸ் ரிலேட்டட் டு த லைக் யூஎஸ் சிட்டிசன்ஸ். அவங்க கால் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஹெல்த் கேர் ரிலேட்டடான அந்த பாயிண்ட் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நானே நிறைய தடவை நானும் யூஎஸ்லேருந்து வந்ததுனால நாங்கள் இன்சூரன்ஸ்லாம் கால் பண்ணும்போது நிறைய கால்ஸ் இங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னால் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அதில் நீங்கள் உங்கள் கம்பெனி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம், பண்ணி கால்ஸ் வரதை டேவிட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அந்த ப்ராசஸ். கரெக்ட். இது எங்களுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் எங்களுக்கு ஏஜென்ட்ஸ் கால் பண்ணிவிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வில் சென்ட் இட் டைரக்ட்லி டு த யூஎஸ். ஸோ அது எல்லாமே completely validated so that like you know the companies will be also benefited, the citizens will be also win-win benefited. situation. Yeah. Yes. Okay, thanks a lot. Thank you, nice meeting you. சூப்பராக எல்லாம் வந்து இந்த கம்பெனி பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்களும் வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு நம்ம ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமான கம்பெனிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதனா இந்த பிபிஓ ரிலேட்டட் ஒர்க் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைனா VFXை பார்த்துருப்பீங்க, நீங்கள் பெரிய பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்களோட வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தேங்க்ஸ் செந்தில் ஃபார் யுவர் டைம். அப்புறம் ஆல் தி பெஸ்ட். ஸோ பயங்கரமான படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வரணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.